ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒயரிங் பண்ண போகிறீங்கன்னா இல்லை ஒரு இபி சர்வீஸ் கனெக்ஷன் வாங்க போகிறனாலும் நாம் அதுக்கான ஒயரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ண போவோம். அப்படி போகும்போது நம்மளுக்கு அந்த கடையில் 180, 380, 320, 780, 720ங்கிற நிறைய வெரைட்டியான ஒயர் இருக்கும். அதெல்லாம் SWGயில் இருக்கும். அதையே ஸ்கொயர் எம்எம்மாக எப்படி கால்குலேட் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். SWGங்கிறது ஸ்டாண்டர்ட் ஒயர் காஜ். நம்ம நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒயரில் நம்மளுக்கு ஸ்டாண்ட்ஸ் இருக்கும், அதாவது கம்பிகள். அந்த கம்பியோட திக்னஸ் எதை பொறுத்து இருக்குன்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஒயர் காஜை பொறுத்து தான் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம 720 ஒயர்னால் அந்த 20ங்கிறது தான் இந்த இடத்துல நம்மளோட காஜ். இது வந்து அந்த டிஸ்கில் 20ங்கிற டயோக்கில் போய் வரும். இதை பொறுத்து தான் வந்து இருக்கும். இப்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு 3/20, 7/20ங்கிற 2 ஒயர் எடுத்துக்கிறோம். 3ங்கிறது ஒயரில் இருக்கக்கூடிய கண்டக்டர், 20ங்கிறது காஜ். அதே போல் 7ங்கிறது கண்டக்டர், 20ங்கிறது நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய காஜ். இப்போ இதையை கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம கூகுள் க்ரோமில் SWG to ஸ்கொயர் எம் கால்குலேட்டர் போட்டோம்னா ஃபைண்ட் மை டோட்டலுங்கிற ஃபஸ்ட் வெப்சைட்லேயே நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயரோட காஜ் வந்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயரோட டயாமீட்டர் வந்து அதுவே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். லாஸ்ட்டாக நம்மளுக்கு ஸ்கொயர் எம்மும் கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். கீழே இருக்கிற சார்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த காஜுக்கு எவ்வளோ ஸ்கொயர் எம்எம்னு சொல்லி அதோட ஸ்கொயர் எம்எம்மும் ஏரியாவும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு இதையே பார்த்தும் கூட அதையே நம்ம ஸ்கொயர் எம்எம்மாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இதில் அப் டு எது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்கன்னா நம்ம 50 காஜ் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாம் இந்த இடத்துல 20 காஜ் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். இந்த 20 காஜ் தான் நம்ம ஸ்கொயர் எம்எம்மாக கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போது 20 வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதையே கால்குலேட்டரில் போட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அங்கே டயாமீட்டர் வந்து 0.914 கிடச்சிருது. நம்மளுக்கு ஸ்கொயர் எம் வந்து 0.6567ங்கிற வேல்யூ வந்து கிடச்சிருக்குது. இது வந்து ஒரு கம்பியோட அளவு. ஒரு கண்டக்டரோட ஸ்கொயர் எம் வந்து 0.6567ங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது 320 ஒயர்னால் 3 கண்டக்டர் இருக்கும். அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1.9701ங்க கூடிய ஸ்கொயர் எம்மும் அந்த ஒயரோட ஸ்கொயர் எம்மும் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இதே வந்து 720 ஒயர்னால் 7 கண்டக்டர் இருக்குது. 7ஆல் அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல 4.5969 அந்த 720 ஒயரோட ஸ்கொயர் எம் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிருச்சு. இதே வந்து நாம் அதே வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம இப்போது 18 காஜுக்கு வந்து பார்க்க போகிறோம். 18 காஜுங்கிறது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒயரோட சைஸ் வந்து பெருசாக வரும். அதனால் இப்போ நம்ம காஜ் குறைய ஒயரோட திக்னஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். 18 போட்டுக்கிறோம். இந்த இடத்துல ஸ்கொயர் எம்எம் வந்து 1.1675ங்கிறது கிடச்சிருச்சு. நம்மளுக்கு 1.1675ங்கிறது ஒரு கண்டக்டரோட அளவு தெரிஞ்சிருச்சு 18 கேஜோடது. இது இப்போ நம்ம 318த்தோட ஒயரோட ஸ்கொயர் எம்எம் பார்க்கலாம். அதனால் 3 கண்டக்டருக்கு மல்டிப்ளை பண்ணுறப்போ 3.5025ங்கிற ஸ்கொயர் எம்எம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இதே வந்து 718th ஒயருக்கு நம்ம பார்க்கும்போது 7 கண்டக்டர் இருக்குனால அதை மல்டிப்ளை பண்ணால் 8.1725ங்கிற ஸ்கொயர் எம்எம் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இது மூலமாக நம்ம ஈஸியாக வந்து கண்டக்டரோட ஸ்கொயர் எம்எம் தெரிஞ்சுக்கலாம் காஜ்லேருந்து.